மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, இப்போ நெறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகறதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நெறைய பிரச்சனைகள் இருக்குன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பொருந்தியிருக்கான்னு பார்க்கணும். அது பார்க்காம விட்டுருப்பாங்க. அடுத்து வந்து அ அதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுனா இருக்கணும். அப்படி இருந்தா தானே ஒரு மேரேஜுங்கிறது லவ்வபுளா போகும். மேம், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து இந்த கல்யாணத்துல பிரச்சனை வரதுக்கு காரணமே வந்து கணவனோ இல்ல மனைவியோ தாண்டி நெறைய இவங்க மத்த உறவுகள்ல போய் சிக்கிறதுனால தான் இந்த முறிவே வருது இல்லையா? இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பா உண்மதான். அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் நல்லா இருந்திருப்பாங்க. கொஞ்ச காலகட்டத்தில இவங்களுக்கு அவங்கள பார்த்து மனக்கசப்பு இருக்கும். அதே மாரியே ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு இந்த மாரி. ஸோ கொஞ்ச நாளுக்குள்ள போர் அடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க இன்னொரு லைஃபோ, இல்ல இன்னொரு ஆளையோ தேடி போறது உண்டு. கள்ள உறவுனால பிரியறதுன்னா கண்டிப்பா பிரியறது தான். அதாவது ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒய்ஃப் வந்து போர் அடிச்சிடும். இல்ல அவங்களுக்குள்ள நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒய்ஃபால நெறைய டைம் வந்து ஹஸ்பண்டோட செலவு பண்ண முடியாது. இல்ல ஹஸ்பண்டாலயும் வேலை பிஸியில அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த பிரிவு எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது. அத வந்து ஒரு சிலரால அந்த பிளான் பண்ண முடியாம கொஞ்சம் வேலை பளுனால அப்படி இருந்துடுறாங்க. ஸோ அதனால் மனமுறிவு ஏற்பட்டு இவங்க என்ன ஆகுறது, இன்னொரு கள்ள உறவு வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுருக்கும்போது அங்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கச்ச இவங்க அதுக்குரிய விஷயங்கள் வந்து இந்த வசிய மை இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கள்ள உறவை வந்து கட் பண்ணிட முடியும் இவங்களால. ஸோ அப்போ வந்து அந்த மேரேஜ் லைஃப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக அப்படியே அமைஞ்சிரும். அதாவது பிரிஞ்சே போயிருந்தா கூட இந்த வசிய மை வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு வசிய மையங்கிறது வந்து ஒரு அட்ராக்ஷன். அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகையை கொண்டு தயாரிக்கிறதுனால அந்த மூலிகைக்குன்னு சில விசேஷம் இருக்குது. ஸோ அந்த மூலிகையை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வந்து அந்த வசிய மை வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கள்ள உறவையும் கூட அவங்களால கட் பண்ணிக்க முடியும். அது வந்து சில ஹோமங்கள்னாலேயும் பஞ்சபூத சக்தி இருக்கு இல்லையா நமக்கு, அதில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை கொண்டு இவங்கள வந்து அந்த ஹோமம் மூலயமா தீயில இது பண்ணி அவங்கள வந்து பிரித்து மறுபடியும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா சேர்ந்து வாழறதுக்கு முடியும்.